வெளியில் தெரியல மாதிரி சீனா இருக்கா ஈழ பணக்காரரான விஷயம் எப்படியான பிளவுகள் சமூகத்துக்கு இருக்கு இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். எங்கேயும் வாசிக்க வர மூலைகளே இந்த நாவல்கள் அந்த என்ன நாவல் அந்த நாவலில் கணக்க நாயோ மையமாக வச்சு ஓநாய்க்குள்ள சிங்கமா ஓநாய்க்குள்ள சிங்கம் நல்ல நல்ல நாவல் சூப்பர். அதுகளை நாங்கள் சும்மா பொய்த்தனமாக விட்டு விடுகிறார். சீனா வந்து சார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சீனாவை இன்னும் முழுமையான ஒரு சோசலிச நாடு, அது சோசலிச நாடு என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு முதலாத்துவ சமூகத்துக்கு சமனாக இந்த மேற்குலக சமூகத்துக்கு சமனாக இந்த வேறுபாடுகள் அடுத்தது இயலாமல் என்ற விஷயங்கள் இப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியாத. பணவளங்களை எப்படி கையகப்படுத்துறது, அந்த காணிகளா இருக்கும் அதை பற்றி தெளிவில்லாம எனக்கு எப்படி அதை கையகப்படுத்துறோம். கடல் ஓகே, கடல் கலந்த பொது சொத்து நான் எழுதினதும் சரி, எழுதின காலமும் சரி. ஆனால் இன்றைக்கு பணவளத்தை பயன்படுத்துகிறப்போ இந்த பணவளத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் தமிழர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த விளிம்பு நிலை சமூகம் இருக்கா. ரெண்டாவது கேள்வி, ஒரு சில இடங்களில் தான் இன்றைக்கு பணமரம் நெருக்கமாக அப்போ இந்த நிலையில் பற்றி பயன்படுத்துகிற சமூக குறைஞ்சிட்டு நவீனம் மயப்படுத்துறது அந்த இதை பார்க்குறீங்க. அது நல்ல விஷயம். நான் நினைக்கிறேன் பணம் அதை இருக்கிறது கூட அது இன்றைக்கு இலகுவாக செய்யலாம் சொல்லியிருக்கோம். அவ்வளவு பழந்துச்சு தொழில்முறையாக இன்னும் பேங்க்கு ஓகே. ஒரு சின்ன சொன்னாங்க புடிச்சாஞ்சி கொண்டாலும் அவன் இவ்வளோ உயரத்துல இந்த உயர்த்தி வைக்கிறான் சாமான பண்ணி. நான் என்ன கொஞ்சம் நட்டி விட்டா பழகி போகும். அப்போ ஓடிக்கொண்டு தொழில்நுட்பங்கள் வந்துச்சு. அதனால எங்களோட பொருளாதார வசதி எனக்கு இந்த புத்தகத்துக்குமான உறவின் அடிப்படையில் எனக்கு இன்னும் ஒரு அது கனவோ நினைவோ தெரியாது. நான் இறந்தவன் பின் இந்த புத்தகம் பெறமாக பேசப்படும் என்பது எனது கருத்து. இதே கருத்தை நான் இன்னும் ஒரு குழந்தையில் யோசிச்சு கொண்டு வந்தேன். நான் முடிக்கிற சொல்ல ஒன்று நான் போய் சொல்கிறேன். ஏன்னா மார்க்சியம் பற்றி நாங்கள் கலைக்கிறோம், மார்க்ஸ் போகிற விடுதலை போராட்டம் பற்றி கலைக்கிறோம். ஆனால் மார்க்சியம் தவறவிடப்பட்ட பாக்கங்கள் என்ற அடிப்படையில் புண்ணியம் கலத்திய இந்த சாதிய தீண்டாமொழிப்பு போராட்டங்களை பற்றி பார்க்கணும். இதை நவீன சிந்தனை போக்குகள் வந்து தனிக்கட்டமைப்பாக எடுத்து பார்க்கப்பட வேண்டும் என்ற தளத்தில் தான் மாசுறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த போராட்டங்கள் எப்படி முன்னிலைப்படுத்தணும். இதே கடவுள் வந்து பண்ணி எங்களுக்கு வராமல் வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறபடியா என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இந்த வெளிப்படையில மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க விரும்புகிற சக்திகள் எல்லா இடமும் இது ஒரு கையேடாக இருக்கிற காலகட்டம் இருக்கு. கையேடாக இல்லை, முன்னெடுக்கத்தான் சொல்லி இருக்கிற இதை நாங்கள் அங்கே வளர்த்து சொல்ல போயிடும். இது கையேடாக எல்லாத்தையும் இருக்கிற ஒரு காலகட்டம் தரம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு போராட்டத்துக்கான சமுதாயம் இல்லை. இன்றைக்கு போராட்டங்கள் எல்லாமே மலங்கடிக்கப்பட்டு ஒரு ஒரு தேக்க நிலையில் இருக்கிற ஒரு சமூகம். போராட்ட விழிப்புகள் அதுக்கான அரசியல் பண்புகள் வளர்ந்து வருகிற கட்டத்தில் இந்த தேவையும் முக்கியமாக நாங்கள் மேலந்து நிற்கும் என்றது நான் நம்புகிறேன். அவனுக்கு இந்த புத்தகத்தில் ஒரு பெரிய
விருப்பம் இருக்கு. ஆனால் சில விஷயம் தன்னை இதை முன்னெடுத்தா தன்னை குறைச்சி போடுவதற்காக எடுக்க புயல் இடத்துக்கு எடுக்கத்தான் வேணும். மொழிபெயர்த்து தெரிவிச்சு நான் சிங்களத்தில் வேறையும் கொடுத்து நான் காசு தாரேன் சிங்களத்திலையும் மொழிபெயர்ப்பு போய்த்தா உனக்கு நல்லது. இல்லை நான் ஏற்கனவே மாஸ்டர் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கே சில விஷயங்கள் குறிப்பிட்டது. அதில் இப்போ புதுசாக அவருக்கு திலக்கவர்கள் கருத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் தென்பட்டது. அதான் ஒன்று இந்த விளிம்பு நிலை சமூகம் என்ற அந்த வார்த்தை, அதையோட எனக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் ஏதோ ஒட்டில இருக்கிறோம், தள்ளி விட்டா விழுந்துருவோம். அதான் எனக்கும் இது நான் என்ன எப்படி இந்த சொல் வந்ததென்ற விளக்கத்தையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இது ஒரு ஆங்கில பதத்தில் இருந்து நேரடியாக இங்கே மொழிபெயர்த்தது. அந்த ஆங்கில பதம் இப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஆங்கில கட்டுரையோ ஏதோ வாசிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை ஆகா இதுதான் இது என்று வந்தது. அடுத்தது இப்போ தென்பட்ட விடயம் என்னென்றால் இதில் போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு வார்த்தை பிரிவிக்கிறார். உண்மையிலே அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுன்றது ஒரு மார்க்சிச சிந்தனையாளற்ற வார்த்தையில இருந்து வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன பொறுத்தவரையில் அது ஒரு பசப்பு வார்த்தை, அப்படித்தான் சொல்லுவேன். அது அதுதான் நான் இப்பொழுது கண்டது கவனிச்ச விடயம். அல்லது இன்னொன்று இந்த சமூகத்தை அடக்கி ஆளுகின்ற சமூகத்தை கொடூர சமூகம் என்று வர்ணிக்கலாம் என்று குறிப்பிட்டது. அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. நான் வேறொரு இலக்கிய சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். எப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்றவர்கள் அத்தனையும் உயர் சமூகம் என்று வர்ணிப்பதும், தாழ்த்தி கொண்டிருப்பவர்களை தாழ்ந்த சமூகமாக வர்ணிப்பதும் சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் நான் அடுத்தது இங்கே வேறு இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சிலது நான் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த தரப்படுத்தல் விஷயம், அது உண்மையிலே யாழ் 72ஆம் ஆண்டு தரப்படுத்தல் ஆரம்பித்தது. உண்மையிலேயே நாங்களும் யாழ்ப்பாணத்தவர் என்ற அடிப்படையில் அதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஆட்களில் நாங்களும் ஒரு ஆட்கள். ஆனால் இது பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்து அங்கே இது தொடர்பாக விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மாணவன், அவருடைய பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கேட்டார், அப்போ நாங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தமிழ் மாணவர். அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது இது பாதிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தவர் மட்டும்தான். மன்னர், மட்டக்களப்பு, எல்லாருமே பிரயோசனம் அடைந்திருக்கிறார்கள். இதை நான் 78ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புயல் நேரத்திலே அங்கே வகுப்பு நடக்கும் பொழுது அந்த வகுப்பில் எதேச்சையாக ஒரு வார்த்தையை பிறந்தேன், இந்த வருடம் நீங்கள் அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகம் புகுவீர்கள். அதே போல எதேச்சையாக நடந்தது. யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலே இந்த இவ்வளவு மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு, அதாவது குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு சென்றாரோ அதே அளவு மாணவர்கள் மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருந்து சென்றார்கள். இது தற்செயலாக நடந்தது. ஆகவே இந்த தரப்படுத்தல் மூலம் பாதிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தவர் மட்டும்தான். இதை அப்பொழுது பேசின டாக்டர் என்.எம். பெரேரா குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தில் மட்டும், யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 17 சூப்பர் கிரேட் ஸ்கூல் இருக்கு.
யாழ்ப்பாணத்துக்கு வெளியில இலங்கை முழுவதும் 17 சூப்பர் கிரேட் ஸ்கூலில் இது கன்சார்ட்லேயும் இருக்குது இந்த வார்த்தை. அந்த அந்த குறைய இன்றைக்கு பெரும்பாலும் நிவர்த்திச்சிட்டாங்க. நாங்களே தாழ்த்தி நான் குறிப்பிட்ட விஷயம் என்னென்றால் உண்மையில யாழ்ப்பாணத்துக்கு இப்படி ஒரு தரப்படுத்தல் விஷயம் இருக்குமாக இருந்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அது அது இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போ இவற்ற காலத்தில் இருந்தால் எங்களோட கல்வி ஆண்டு உருவாகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-125 வரையும். அப்போ எங்களுக்கு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் அடுத்தது இங்க இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், இதுல நேரடியாக பல இடங்கள்ல நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்றதும் தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது வெளிப்படுத்தின முறைப்படியாக இருக்கலாம். இந்த போராட்டம் அல்லது என்ன, போராட்டத்தின் மூலம் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், அது அது அந்த வார்த்தையில காத்திரமான உண்மை இருந்தாலும் இந்த போராட்டம் செய்யுங்கள் என்று சொல்றவர்கள் சொல்லிட்டு போயிடுவினோம், கட்டுரை எழுதவோ கதை எழுதவோ போயிடுவினோம், சாரி அந்த வார்த்தைக்காக. ஆனால் போராடுறவன் அல்ல, போராடுறவனை போலீஸ் கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் அவனை காப்பாற்ற யாரும் இல்லை. இந்த சிக்கலுக்குள்ளே அகப்பட்டால நான் அவன் குடும்பம் பேர்ந்து அவன்தான் செலவழிக்கணும், உழைப்பும் இல்லை, அப்படியே அழிஞ்சு துன்பத்துக்களை அகப்படுது. இந்த போராட்டம் செய்ய சொல்லி எழுதினாக்களும் தூண்டினாக்களும் காணாமல் போயிடுவிடும். காணாமல் என்ன படிச்சு பட்டம் இல்லை, அது அதை அதை விட இதில் நான் நேரடியாக அனுபவித்தது மார்க்சிச சிந்தனை உள்ளாக்களோட தான். 69ஆம் ஆண்டு மார்க்சிச சிந்தனை உள்ள ஆக்களோட சேர்ந்து மே தினத்தில் கலந்து கொள்ளும் பொழுது வழியில வந்தா 2 சிவப்பு கொடியோட மே தின கூட்டம் நடக்குது. ஒன்று சீனாவும் ஒன்று ரஷ்யாவும். பேர் சிவப்பு. 69ஆம் ஆண்டு எனக்கு 16, 15, 17 வயது. 69ஆம் ஆண்டு. அப்பவே ஒரு கேள்வி வந்தது. ஆனாலும் நாங்கள் நீண்ட தூரம் பயணித்தோம். இறுதியாக 84ஆம் ஆண்டு ஒரு இஸ்லாமிய இடதுசாரி நண்பர் சொன்னாங்க, இங்கே சீனா எப்படி போகுதுன்றதில். அப்பொழுது ரஷ்யா விழுந்து கொண்டு இருக்க அல்ல சீனா விழுந்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு கருத்து நிலவிய நேரத்தில் அவர் சொன்னார், சீனாவுக்கு முதல் ரஷ்யா வீழ்ச்சி. எப்படி கால்குலேட் பண்ணினார்கள் எனக்கு தெரியாது. அதே போல தான் 91 ரஷ்யா. இது உண்மையில நான் வேற தடம்புற நங்கால போயிட்டு போராட்டம் என்ற விஷயத்தில் போராட்டத்தை செய்ய சொல்லுபவர்கள் அவர்கள் போராட்டம் செய்பவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். வேற நாளை ஆதாரமா வச்சு நான் சொல்லல, நானே பாதிக்கிறேன். அனுபவத்தை பயன்படுறதுல இந்த இதுவும் இல்லையா. அடுத்தது பெருவளத்தை கையாளுதல் என்ற வார்த்தையை மாஸ்டர் பயன்படுத்தி இருக்கிறார். பனை வளமும் கடல் வளமும் போதும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு. அவை இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த சமூக ஏற்றத்தாழ்வு தான். அப்ப இந்த சமூக ஏற்றத்தாழ்வை சீரமைக்கிறதுக்கு போராட்டங்கள் ஒரு என்ன நாமல் போராடினது போலத்தான். ஒரு சின்ன சலசலப்பை காட்டும், சின்ன முன்னேற்றத்தை காட்டும். இது அடிப்படையிலேயே சமூக பழக்க வழக்கங்களில் இருந்தும் கல்வியில இருந்தும் மாற்றம் செய்யப்பட வேண்டிய விஷயம். இந்த அடிப்படையில் வேலை செய்தால் சில சமயம் ஒரு மாற்றம் வரலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி, நான் நீண்ட நேரம் கதைச்சிட்டேன். சரி, அடுத்தது
சில சொற்பதங்களை பாவச்சிருக்கிறார். அவரே இந்த சமூகங்களை விளிம்பினில சமூகம் அப்படியான சொற்பதங்களை சொல்லி போட்டு இந்த மாஸ்டர் பேசியே தாழ்த்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு தான் பேசுகிறார். இப்போ ஒரு காத்தான் விளிம்பினில சமூகம்னு சொல்கிறேன். அப்போ இந்த சொற்றாடல்களை நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கும் அல்லாத வன்மைப்படுத்துறதுக்கும் அதை சரியென்று நிறுவுறதுக்கு இந்த சொல் சரியென்று நிறுவுறதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்யணும். இப்போ மாசம் எழுதின மாசரே கடைசி வரையும் தாழ்த்தப்பட்டவங்க தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த விளிம்பினில சமூகம் என்ற சொல்லாடல் சரியென்றால் நாங்கள் நடைமுறையை எப்படி கொண்டு போகிறோம் அல்லது பறந்துபட்ட எல்லாருக்கும் அதை புரிய வைக்கிறது எப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. வாசிப்பத்தான் ஊக்குவிக்கவில்லை, இது ஒரு இயக்க செயற்பாடு. அதாவது இது ஒரு இயக்கமாக கருத்தரங்குகள், தொடர்ந்த விழிப்புணர்வு வெளியீடுகள் இதுகளுக்கெல்லாம் கொண்டு வரணும். ஆனால் அதே நேரத்தில் சொல்லி இப்போ நான் நீ கேட்ட கேள்விக்கு 40 கேள்விக்குள்ள என்ன மட்டும் சொல்லி போட்டு சொல்ல வேண்டும் இருந்துச்சுன்னா இந்த பின்னில சமூகம் என்று சொல்றது எனக்கும் அது ஒரு நான் சொன்னேன் அந்த திமிழுக்கு கொடுக்குற அடியாக படவில்லை விளங்குத அப்படியே கட்டிட்டு போறதோ மனிதரால நஞ்ச பூசி மனிதரால அடைகிற மாதிரி கிடக்கு. அந்த வேகம் அந்த வீரியம் வரை சொல்லல அந்த வீரியம் இருக்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திட்ட இருந்து வார வீரிய சொல்லால் எதிரியே கலங்கரிக்க முடியாது. அது இல்லாத மாதிரி ஒன்றாமல் எனக்கு படுகிறது. அது நீங்க 2 பேரும் சொன்னதுல நான் முதல்ல அதை நான் யோசிச்சு பார்த்தேன். சரி நான் தொடர்ந்து சின்ன இடைச்செருகல் செய்யலாம். என்னன்னா இதுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் இதோட தொடர்புடையது. சுவிட்சர்லாந்தில் 1 மில்லியன் 10 மில்லியன் ஜனத்தொகை அடையும் பொழுது சுவிட்சர்லாந்து மக்களோட ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வர்றதுக்கு எஸ்பவுப்பே திட்டம் இருக்கு. அதாவது சுவிட்சர்லாந்தின் கதவுகளை வெளிநாட்டவர்களுக்காக மூடுது. நான் எதை சொல்றேன்னா இந்த இந்த 6 நான் கலந்து விடணும். இப்ப நான் இதில் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் ஒரு முன்மொழிவாக கொண்டு வந்து அதையும் ஒரு இனிஷியேட்டிவா இந்த குற்றவியல் சட்டத்துக்குள்ள இணைக்கிறதுக்கு ஒரு முயற்சியோடு செய்ய போகிறோம். அதாவது சுவிட்சர்லாந்தின் குற்றவியல் சட்டத்துக்குள்ள மொழி, நிறம், இனம், பிரதேசம் இதெல்லாம் இருக்குது, சாதி இல்லை. உங்களுடைய அடிஷனலாக அதுக்கு ஒரு சேர்த்து விடுறேன். நான் என்னென்னா அண்மையில் யூடியூப் போடல அது பெரிய பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு இன்டர்நெட்லாம். லண்டனில் இந்த கல்வி தொழில்களில் போல வச்சுக்கிறது இந்தியர்களையும் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறது பார்ப்பனர்கள். இவர்கள் என்ன சொல்லிச்சுன்னா தங்களுக்கு அதிகாரத்துக்கு வர அரசுகளுக்கு உள்ள முக்கிய பதவிகள் எடுத்துக்கொண்டு இவங்க பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களை தங்கள் அதிகாரத்துக்களை வச்சுக்கொண்டு வேலைக்கு எடுக்கிற ஆக்கள் முழுக்கவே தங்களுடைய ஆக்களாகவே இறக்குறாங்க. அதை மீறி விளிம்புடைய சமூக மக்கள் வந்தால் அவர்களை மொப்பன்றதுல மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அது இன்றைக்கு அமெரிக்காவில் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுது. ஆனால் அப்படி சட்டமாக இல்லையோ தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன சாதியத அடிப்படையில் செய்கிறதுன்றது அதாவது அது நல்ல முயற்சி. டிஸ்கிரிமினேஷன் அதாவது பேதப்படுத்துதல் வந்து சாதி அடிப்படையில் மொழி, இனம், நிறம், பிரதேசம், நாலும் இருக்கு, சாதி இல்லை. 5வது சாதியா. இப்போ இந்த சாதியா அதுக்குள்ள சரிடும். குட், நல்ல 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 முயற்சி. ஆனால் அந்த சாதியை பற்றி இந்த நாட்டவருக்கு விளங்கப்படுத்தப்படும். மொழி, இனம், மொழி, இனம், பிரதேசம், நிறம். மொழி, இனம், மதம், மதம், பிரதேசம், நிறம், பிரதேசம், சாதி. இப்ப சாதி 5வதா. சாதி இல்லை. இப்ப இல்ல 4 இருக்குது, 5வதா சாதி. மொழி, இனம், பிரதேசம், நிறம், மதம் தான் 5வது. இல்ல என்னன்னா மொழி, இனம், இந்த ரேஸ் வந்து கருப்பா வெள்ளையா, பிரதேசம் ஆப்பிரிக்காவா, இலங்கையா, ஆசியாவா, அப்படி
இது இதில் சுவிஸ் குற்றவியல் சட்டம் ஆர்டிகல் 372 படி இந்த விஷயங்கள் சாரி 372 272 நல்ல முயற்சி சாதி பிரயோகத்தில் வந்து இந்தியாவிலே கன மாற்றங்கள் நடந்திருக்கு. போய் வந்து சாதி பங்காற்று எல்லாமே மேல் ஆதிக்க சாதி வந்து தலித்துக்கள் என்று சொல்லி அதை சொல்லி நான் பார்த்த அளவில் தெரியாது. இல்லையா ஐக்கிய நாடு கூட அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்திய அரசாங்கம் அதாவது மோடி அரசு இந்துத்துவா வர்ணாசிரம சனதன அரசு வந்து அதை அந்த சொல்ல எடுக்க சொல்லுது. என்னன்னு சொன்னால் தலித் பாந்தரன்னு சொல்லி தலித் சிறுத்தைகள் அமைப்பில் அங்கே ஒன்றிணைஞ்சு போராடிருக்கு. உங்களுக்கு தெரியும் காஞ்சா ஐயலா மராட்டிய மொழியாக புத்தகம் நான் இந்து வரல உங்களுக்கு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை அவர் சொல்கிறார் வந்து அவர் தலித் பகுஜன் எல்லாம் உடைய எல்லா மக்களையும் அதுக்கு நினைக்கிறேன். அந்த சொல் வந்து அது மாஸ்டர் அந்த சொல்லை பற்றி ஒரு கருத்து போட்டிருக்கார். அது வந்து அகிருங்க சொல்லுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் தமிழில் விடுதலை புலிகள் அது என்ன சொல்கிறேன் என்ன கருத்து தமிழில் விடுதலை புலிகள் அது என்ன இது வந்து அந்த சொல்லு பொருத்தமான சொல். அது இலங்கையும் போயிட்டு இப்போ எல்லா இடமும் போயிட்டு இப்போ அதை அந்த சொல்லை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் ஒடுக்கப்பட்டவர் உளுத்தப்பட்டவர் அந்த சொல்லுக்கான அர்த்தம். அவங்களோட மராட்டி பாஷை மராட்டிய மொழி. அம்பேத்கர் இவர் வந்து பட்டியலின மண்ணெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவராம். திரும்ப இந்த கருத்து சொல்லுக்கு அவர் மாறிட்டார் காலப்போக்கில். இப்போ சொல்கிறேன் தகவல் ஓகே இது தொடர்பாக சாதியம் தொடர்பாக ஐநா சப்மிட் 52வது சப்மிட்டில் யாழ்ப்பாணத்துக்கு நேரடியாக போய் ஆய்வு செய்து சமர்ப்பிச்சிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டும் இருக்கு. ஓகே செப்டம்பர் 24ஆம் ஆண்டு அமர்வில் சமர்ப்பிச்சு. அதான் மாஸ்டர் இந்த புத்தகத்தில் இதுவாக நடந்த விஷயங்கள் இனி நடக்க போகிற விஷயங்களை தத்துவார்த்த ரீதியில் சிந்தனை ரீதியாக பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதே எப்படி அது நீங்கள் சொன்ன மாதிரி பகுதியான போராட இதுக்கான ஒரு கருத்தியல் கருத்தர்கள் அதை வைக்குவோம். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வடகிழக்கு இலங்கை பூராவோ எல்லா இடத்துக்கும் இதை நாங்கள் கொண்டு போய் இந்த போராட்ட வடிவங்களை இந்த தத்துவார்த்த வடிவங்களை எப்படி நாங்கள் பெறப்படுறது அதுக்குள்ள உண்மை அதுக்கு சில இதுகள் நாங்கள் விமர்சன பார்வையில் விட்டு அதுக்குள்ள சரிப்புள்ளிகள் திருத்தி 2ஆம் பதிப்பு 3ஆம் பதில் ஒரு தத்துவ சிந்தனைகள் வேறு அவர் இருக்கைக்கே சில இதுகளை மாற்ற வேண்டிய தேவைகளும் இருக்கு. வர எல்லாம் அதுக்குள்ள சரியன்னு சொல்லலாம். சமூகத்துடைய இதால வரவு முன்வரவு வரைஞ்சிட்டு இதை அடுத்த வரவை நீங்கள் வரையலாம். எந்த பிரச்சனையுமே சமூகத்துக்கு இதால கூட பயன்பெறணும். விடுதலை வெளிச்சம் தெரிய வரும். அதுதான் முக்கியமா இருக்க ஒழிய இது மாஸ்டர் சொத்து இல்லையே. இதுக்காட்டி நாங்க டிஸ்கஷன் செய்யலாம். ஆனா நாங்கள் என்ன சொன்னா நீங்க உண்மையில இது ஒரு அரசியல் செயற்பாடா இருக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு அங்கால மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அது உண்மையில அது குறைநிர்வாகிகள் இருந்தாலும் கூட இடதுசாரி அரசியல் சக்திகளால் இதை இந்திய சுற்றியோட இந்த போராட்டத்தை எடுக்க முடியும். அல்லன்னு சொன்னால் உண்மையான விடுதலைக்கு அந்த வெளிச்சத்துக்கு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் கட்சி 50 கட்சி இருக்கிற மாதிரி தலித்து கட்சிகள் அந்த கட்சி இந்த கட்சி என்று சொல்லி வெறுமனே குறுகிய மனப்பான்மையோடு கூடிய ஒரு சமூகம் வராத சுயநல சக்திகளுடைய ஒரு குருவட்டத்தில் சுருங்கி போராட்டம் அது இருக்கு. ஏன்னா இந்த கட்சிகள் தொடங்கியே இன்றைக்கு ஒரு 1/2 நூற்றாண்டு குறைஞ்ச 4 நூற்றாண்டு வந்துட்டுது. என்ன அந்த சமூகம் வெளிப்படையே முந்தியோட மோசமாக தான் போயிட்டு இருக்கு. அப்ப அரசுன்றது மாஸ்டர் இந்த சமூகத்திட்ட எதிர்பார்க்கிற விழிப்புணர்வு அதிகாரம் பற்றிய புரிதல் இதுகளோட ஒரு ஒரு சமூகத்தின் உத்தரவாதமான விடுதலை என்றதும் உரிமை என்றதும் அரசால் சட்ட ரீதியாக்கப்படுறது நடக்கும். அதுக்காக 2 விஷயத்த மாசம் உறுதிப்பட சொல்லிக்கிறார். 1744 வள்ளியர்களாக உங்களுக்கு முன்மொழிய பெற்ற சட்டம் அதுக்கு சரியா கூட தமிழரசு கட்சி ஏன்னு சொன்னால் தலித் மக்கள்கிட்ட பின்னிற சமூகத்து மக்கள்கிட்ட போராட்ட விழிப்புணர்வு வந்துட்டு போராட்டங்கள் தொடங்கிட்டு 40களிலே தொடங்கிட்டு மேலே எனக்கு குறிப்பான சில அனுபவங்கள் எங்களோட மூதாதையர்கள்கிட்ட வந்த கதைகள் எல்லாம் இருக்கு. 40களில் நடந்தது
வெட்டு குத்துக்கள் நடந்து வால் வெட்டு நடந்து சிறை அப்படியான போராட்டம் 40லேயே தொடங்கிட்டு பேர் அதை அந்த பலவீனமான கண்ணியை கம்யூனிஸ்ட் கட்சி சீன கம்யூனிஸ்ட் எடுத்ததுனால்தான் தீண்டாமை போராட்டத்தை வெற்றி கொள்ள முடியுது. அப்போ இந்த கட்டத்தில் தமிழரசு கட்சி ஒரு சமரச அதிகாரத்துவ தமிழக மத்தியில் அதிகாரத்துவ கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி மக்களை இந்த விழிப்புணர்வை மலங்கடிக்கிறதுக்காக பண்டாவோட போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இந்த குறைபாட்டு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரும். ஆனால் அதுக்கும் மாச சொல்றவங்கள ஒப்பிட்டு பயனுடையது தான். அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் உரிமை ஜனநாயகத்தையும் மதிக்கிற ஒரு பங்களிப்பை செய்யுது. இப்போ அரசு தான் இதை செய்தாகும். இப்போ நான் ஏன் சொல்ல வாங்கன்னு சொல்லிட்டுன்னா, இந்த இடதுசாரிகள் விரும்பியோ விரும்பாமல இலங்கையில வரலாற்றிலே இடதுசாரிகள் தான் இலங்கை மக்களுக்காக மட்டுமில்லை தமிழ் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யப்படும். இன்றைக்கு இவங்களுக்கு அந்த தொடரில் உலக போக்குன்ற வரலாற்றில் இன்றைக்கு ஒரு இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இன்றைக்கு யாருமே மார்க்சிஸ்ட் கண்டு தொப்பி சிவப்பு தொப்பியோட அதிகாரத்துக்கு வருது தேவையும் இல்லை. செய்கிற சொல்லிப்பட்டு வருது. கேள்விக்கான பதிலை சொல்லிப்பட்டு வருது முக்கியமான கேள்வி. அப்ப இந்த தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டுன்னா, அந்த நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு இயக்கமாக எடுக்கிறதுன்னு சொன்னா, இந்த போராட்டம் வெற்றி அளிக்கிறதுக்கான பாதை என்ன, அதுக்கு மார்க்சிஸ்ட் சில முன்னுரிமைகளை வச்சிருக்கிற அதை நாங்கள் மைக்ரோ பொலிட்டிக்கு கூடாக நுண்ணறிவு கூடாக எப்படி இனங்காண்றது, அந்த நுண்ணறிவு அரசியலை நாங்கள் உள்வாங்கி கொண்டு அதை கொண்டு வர முக்கிய மொழி சந்தர்ப்பாத அரசியலுக்குள்ள நாங்கள் இந்த போராட்டத்தை எழுப்ப வேண்டாம். திரும்ப திரும்ப இன்னும் 4 நூற்றாண்டுக்கு பின்தள்ளப்படணும் என்று தாழ்மையாக. ஓகே, நீங்கள் நேரம் இருக்கிறேன். எனக்கு இதில் நான் ஒரு 40 வருஷம் 20 வருஷம் 20 வருஷம் ஓடிட்டேன். வந்து பார்க்கும்போது எனக்கு தலையடியாது. என்றால் இதே 40 வருஷத்துக்கு முதல் இதே மாதிரி இந்த குடிநீ மாதிரி இருந்து கஃபையும் குடிச்சு இதுன்னு சாப்பிட்டு அதே ஆற்றில் அப்படி இருந்து கதைக்கிறோம். எங்களுடைய செயற்பாடு எந்த அளவில் இருக்குது, தனியாக புத்தகங்களையும் சொற்களுக்கும் அதே ஒரு அகழாதி போல செயற்படுதல் மட்டும்தான் செயற்பாடு. நாங்களும் ஒரு மேலாதிக்க சமூகமாக தான் இது இருக்கிறோம் என்றால் நாங்கள் இணைந்து கதைக்கிறோம், எழுதலாம், யாரும் போய் செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கிறோம். யாராவது செயற்பாட்டில் இருக்கிறோம். முகஸ்துதியும் அல்லது ஒரு ஆள் ஒன்று செய்துட்டார் இழந்துட்டார் என்பதற்காக அதை தூக்கி நாங்கள் கொண்டாடுவோம் பார்க்கணும். முயற்சிகள் இந்த சமூகத்தில் போலியாக கட்டமைக்கிறது இந்த அறிஞர் என்று சொல்லப்படுவது பெரும்பான்மை இருக்கிறது. ஐநப்படும் இது அகற்றப்பட வேண்டியாக அறிஞர் 8 விஷயங்கள் நடைமுறைக்கு எந்த அளவு சாத்தியப்படுகிறது ஃபீல்டில் இருந்து செயல்படுறதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கும் வரையும் ஒரு போலி சமூகம் அறிவியல் சமூகமாக தான் இருக்கு. அவர்கள் பேசுகிறார்கள், சமூகத்துக்கு கம்மி போகணும். அப்படியே சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது ரெண்டு விஷயங்களை நடைமுறைக்கு கொள்வது பார்ப்போம். ஒன்று எங்களுக்கு இருக்கிற குறைகள், மற்றவர்களுக்கு இருக்கிற நிறைகள். ஆனால் இங்கே நாங்கள் என்ன மாதிரி பார்க்கிறோம்னா எங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்கள் மற்றவர்கிட்ட இருக்கிற குறைகள் பார்க்கணும். இப்படி பார்க்கிறவர்களால் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இதை கதைக்கிற ஆளுமே நாங்கள் எங்களுடைய வட்டத்திலிருந்து நாங்கள் இதுக்காக என்ன செய்திருக்கிறோம்னு பார்க்க, எழுதியிருக்கிறோம், படித்திருக்கிறோம்னு பார்க்க. இது ரெண்டையும் தாண்டி சமூகத்தில் இறங்கி நாங்கள் பார்த்துருக்கிறோமா. என்ன சாதியம் பற்றி ஒரு பார்வை தான் இந்த புத்தகம். வெட்குரஸ் குறிப்பொன்றில் யாழ்ப்பாண சமூகத்தில் 67 சாதியம் இருக்கு. ஒரு அடிஷனலாக ஒரு சொல்ல சொல்லிக் கொள்வது, எனக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்த 2000 ஆண்டு அளவில் முண்டசுமர் ஆய்வு செய்திருக்கு. சுபீஸில் எங்கே இருந்து சாதி அமைப்பு ஆக செய்தாக கூட இருக்கிறேன். அதில் தலைவர் பிரபாகர் கரையோரமான சமூகத்தை செய்தவர் என்றது எனக்கு குறிப்பிடப்பட்டேன். எனக்கு சொக்கா போச்சு, இதே என்ன பயந்து ஆய்வு செய்தாங்க. அப்படியோட விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் கலைக்கிற போது மேல் தட்டு அடுத்த நிலையில் 67 சாதியத்தில் யாராவது மாற்றத்தை ஏற்படுத்துறது கீழே போக தயாராக இருக்கிறார்கள்.
நான் எனக்கு மேலே உள்ள சமூகத்தில் போய் கலக்க விரும்புகிற அளவுக்கு